ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ்லாமியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொப்பு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலையை தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 300 கிராம் மட்டன் லிவரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை இந்த மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஈரலில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஈரல் நல்லா வேகட்டும். ஈரல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஈரல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இந்த கூட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். மட்டன் ஈரல் லைட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம சுள்ள இன்னும் கொஞ்சம் கிண்டுறப்ப நல்லா ட்ரை ஆகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வரப்போ ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி வச்சு சாப்பிட்டுட்டு வரப்போ ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ மட்டன் ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.